இடைத்தேர்தலில் அதிகார துஷ்பிரயோகம் நடைபெறுவதை தடுக்க முடியாது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை பாஜக புறக்கணித்தது குறித்து அண்ணாமலை விளக்கம். திமுக பலமாக இருப்பதால் மற்ற கட்சிகள் இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறது. தேர்தல் களத்தில் திமுக மட்டுமே உள்ளது என துரைமுருகன் பேட்டி. டங்ஸ்டன் சுரங்கம் தொடர்பாக சட்டசபையில் முதலமைச்சர் பேசியதற்கு அதிமுக எம்பி தம்பிதுரை மறுப்பு. நாடாளுமன்றத்தில் உரிமை மீறல் நோட்டீஸ் வழங்கி சட்ட நடவடிக்கை எடுப்பேன் என பேட்டி. தேசிய கீதத்திற்கு உரிய மரியாதை கொடுக்க வலியுறுத்துவதை சிறுபிள்ளை தினம் என்கிறார் முதலமைச்சர். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியதற்கு ஆளுநர் மாளிகை எதிர்ப்பு. அடுத்த 3 மாதத்தில் தகுதி உள்ள அனைத்து மகளிருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும். ஆளுநர் சட்டமன்றத்தில் வாக்கிங் செல்வதாக உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். தமிழகம் முழுவதும் இதுவரை 1.47 கோடி பேருக்கு பொங்கல் பரிசு தொகை விநியோகம். கூட்டுறவுத்துறை தகவல். சென்னை புத்தக கண்காட்சியில் 20 கோடி ரூபாய்க்கு புத்தகங்கள் விற்பனை. டிசம்பர் 27ஆம் தேதி தொடங்கிய புத்தக கண்காட்சி இன்றுடன் நிறைவு பெற்றது. கார் பந்தயத்தில் 3வது இடம் பிடித்த நடிகர் அஜித்குமார் குழுவினருக்கு துணை முதல்வர் உதயநிதி வாழ்த்து. தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார் அஜித் என புகழாரம். சொற்பொழிவாளர் சாலமன் பாப்பையா மனைவி ஜெயபாய் மறைவு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். காயல்பட்டினம் ரயில் நிலைய நடைமேடையை உயர்த்தியமைக்காவிட்டால் ரயில் மறியல் போராட்டம். அனைத்து கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் தீர்மானம். தமிழகத்தில் கூலிப்படையின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. 5000 ரூபாய்க்கு கொலை செய்யும் நிலை உருவாக்கிவிட்டதாக டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான மொத்த டோக்கன்களையும் அமைச்சர் மூர்த்தி வசம் போய்விட்டது. மாடுகளின் உரிமையாளர் மாடுபிடி வீரர்களுக்கு டோக்கன்கள் கிடைக்கவில்லை என ஆர்பி உதயகுமார் குற்றச்சாட்டு. கொடைக்கானல் நகர் பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் என மக்கள் அச்சம். வனத்துறையினர் நேரில் ஆய்வு. உத்தரகாண்டில் பேருந்து விபத்தில் இறந்தவர்கள் எண்ணிக்கை 5ஆக அதிகரிப்பு. 18 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அச்சம். மிகவும் ஆவலுடன் எதிர்பார்க்கப்பட்ட 19வது IPL போட்டித் தொடர் மார்ச் 23ஆம் தேதி துவக்கம். BCCI துணைத் தலைவர் அறிவிப்பு. சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான ஆப்கானிஸ்தான் அணி அறிவிப்பு. அடுத்த மாதம் 19ஆம் தேதி சாம்பியன்ஸ் டிராபி தொடர் ஆரம்பம்.